நான் அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். அவர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாத்தையும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கட்டும். அவர்கள் என்னிடத்தில் திரும்பி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அனைத்தையும் எடுத்து காட்டப்படும். அதற்குண்டான பிரதிபலனும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் ஒரு அரபில் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏன் அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படி சொல்கிறான் என்றால், பொதுவாக ஒரு முதலாளி என்றால் ஒரு எஜமானர் தன்னுடைய வேலைக்காரர் தன்னுடைய அடிமையுடைய விஷயத்தில் எப்படி இருப்பார்? அவர் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வேலையை சரியாக பார்ப்பார். ஏனென்றால் அவருக்கு கூலியை சரியாக கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ரப்பும் அல்லாஹ் அடியார்களை பார்க்கிறார். அவர்கள் நன்மை செய்கிறார்களா தீமை செய்கிறார்களா அதை நல்ல முறையிலே கூர்ந்து கவனித்து நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உண்டான கூலி, தீமை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உண்டான கூலி வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களையும் அவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் பார்த்துக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய பார்வையிலிருந்து ஒரு நொடியும் கூட மனிதர்கள் யாரும் தப்பிக்க முடியாது. மனிதர்கள் எத்தனையோ பேர் எவ்வளவு நினைக்கிறான், என்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல், என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு தெரியாமல், என்னுடைய உறவுகளுக்கு தெரியாமல் நான் இன்னென்ன தவறுகளை செய்கிறேன். பகலில் தவறுகளை செய்யலாம், இரவிலே தவறுகளை செய்யலாம், ரகசியமாக தவறுகளை செய்யலாம், பகிரங்கமாக தவறுகளை செய்யலாம். இந்த தவறுகள் எல்லாம் யாரும் அறியாமல் நான் மறைவாக செய்கிறேன் என்று மனிதர்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவன் பார்த்துக் கொண்டே இருக்கிறான். இந்நேரம் நாம் எல்லாம் ஒரு பொது இடத்திற்கு சென்றால், ஒரு மருத்துவமனையோ அல்லது ஏதாவது பெரிய மால்களோ அல்லது ஹோட்டல்களோ எங்காவது சென்றால் அங்கு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். நாம் கேமரா இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும் என்று கவனமாக இருப்போம். அதிலும் கூட இன்றைக்கெல்லாம் ஆங்காங்கே நாம் வாகனங்களில் செல்கின்ற பொழுது ஆங்காங்கே உயர்தர கேமராக்களை பொருத்தி இருக்கிறார்கள் இல்லையா? வாகனத்தில் செல்கின்ற பொழுது அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு பயந்து கொண்டு, அது பெரிய தொகைதான். ஆனால் அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த தொகை போய்விடும். கை தொலைபேசிக்கு குறுந்தகவல்கள் வந்துவிடும். அதன் காரணமாக பயந்துவிட்டு நாம் எவ்வளவு கேமராக்கள் இருக்கிறது என்று எவ்வளவு நாம் பயத்தோடு வாகனங்களை அந்த பெல்ட் எல்லாம் போட்டு இயக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இது எல்லாம் தாண்டி ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, அவன் மிகப்பெரிய கேமரா, அவன் பார்த்துக் கொண்டே இருக்கிறானே நேரமும். அதுவே அடியார்கள் மனிதர்களுடைய உள்ளத்திலே எந்நேரமும் ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு வருகின்ற பொழுது, இருக்கின்ற பொழுது நாம் பாவங்களிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமான மனிதர்களாக வாழலாம். இப்ராஹிம் பின் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்கிறார், இமாம் அவர்களே, நான் அதிகமான பாவங்களை செய்கிறேன். நான் திருந்தி பரிசுத்தமானவனாக வாழ வேண்டும் என்றுதான் நான் ஆசை கொள்கிறேன். ஆனால் என்னுடைய பாவங்களை நான் விட முடியவில்லை. எனக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்று இப்ராஹிம் பின் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கூறுகிறார். இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு 5 விஷயங்களை சொல்கிறேன். அந்த 5 விஷயங்களை நீ செய்வதற்கு சக்தி பெற்றிருந்தால், அதை நீ பேணிக் கொண்டால், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு நீ பரிசுத்தமான மனிதனாக வாழலாம் என்று இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த 5 விஷயத்தை சொல்கிறார்கள். முதலாவது விஷயம், நீ பாவம் செய்வதாக இருந்தால் இறைவனுடைய ரப்புடைய உணவை நீ உண்ணக்கூடாது என்று சொல்கிறார். அவர் சொன்னார், இமாம் அவர்களே, அது எப்படி இறைவனுடைய உணவை உண்ணாமல் இருக்க முடியும்? உலகத்தில் எங்கு போனாலும் என்ன ரிஸ்காக யார் உணவு கொடுப்பதாக இருந்தாலும் ரிஸ்க்கு சொந்தக்காரன் அவன் தானே, உணவு அவனுடையது தானே என்று சொல்லுகின்ற பொழுது இமாம் சொன்னார்கள், அப்படி என்றால் நீ இறைவனுடைய உணவையே சாப்பிட்டு விட்டு நீ அவனுக்கே மாறு செய்வாயா? இது சாத்தியமா? இது கூடுமா என்று கேட்கின்ற போது அந்த மனிதர் சொன்னார், ஆம், நீங்கள் சொன்னது சரிதான், நான் ஒப்புக்கொள்கிறேன், தவறுதான் என்று சொன்னார். இரண்டாவது இமாம் சொன்னார்கள், நீ பாவம் செய்ய நாடினால், நீ பாவம் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்றால் இறைவனுடைய பூமியை நீ வாழக்கூடாது. என்ன இமாம் அவர்கள் எப்படி கூறுகிறீர்கள்? எப்படி இறைவனுடைய பூமியில் வாழக்கூடிய எப்படி எங்க போறது? இந்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த பூமி எங்கு போனாலும் எல்லாம் இறைவனுடைய இடம் தானே. நான் எப்படி அப்படி இறைவனுடைய பூமியில் வாழாமல் இருக்க முடியும்? அப்படி என்றால் இறைவனுடைய பூமியை வாழ்ந்து கொண்டு நீ இறைவனுக்கு நீ துரோகம் செய்வாயா? நீ பாவம் செய்வாயா? ஆம் இமாம் அவர்களை, நான் ஒப்புக்கொள்கிறேன், தவறுதான். மூன்றாவது சொன்னார்கள் இமாம் அவர்கள்,
நீ பாவம் செய்ய நாடுகிறாய் என்றால் நீ பாவம் செய்து கொள். அல்லாஹ் பார்க்காத இடத்துல போய் பாவம் செய். அல்லாஹ் பார்க்காத இடம் எங்கே இருக்கிறது? இரவோ பகலோ ரகசியமோ பகிரங்கமோ அது மறைவோ எதுவாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் அவன் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறான். நான் எப்படி அல்லாஹ் பார்க்காத இடத்துல போய் தவறு செய்ய முடியும்? அப்ப அல்லாஹ் பார்க்கிறான்னு தெரியுது, பிறகு ஏன் நீ தவறு செய்கிறாய், ஏன் பாவம் செய்கிறாய்? அதுவும் சரிதான், நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னார். நாலாவதாக இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீ பாவம் செய்வதாக இருந்தால் மலக்குல் மௌத் உன்னுடைய உயிரை எடுக்க வருகின்ற பொழுது அவரிடத்தில் தௌபா செய்வதற்கு எனக்கு அவகாசம் கொடுங்கள், ஓரிரு நாட்கள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் தௌபா செய்து கொள்கிறேன், பாவ மன்னிப்பு தேடிக் கொள்கிறேன் என்று நீ சொல்லி அந்த அவகாசம் கிடைப்பதாக இருந்தால் நீ பாவம் செய்து கொள். இமாம் அவர்கள் அது எப்படி கூடும்? மவுத் என்று ஒன்று வந்துவிட்டால் விடுவாங்களா? உடனே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நொடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது, எப்படி அவகாசம் கிடைக்கும்? அப்படி என்றால் உனக்கு தெரிகிறது மரணம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம் என்று தெரிந்திருந்தும் கூட நீ பாவம் செய்ய நாடுகிறாயா? ஆமீமாம் அவர்களை தவறுதான், பாவம் செய்யக்கூடாது, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐந்தாவதாக, நீ பாவம் செய்ய நாடினால் ஒருவேளை நீ மரணித்த பின்பு அல்லாஹ் உனக்கு ஒருவேளை நரகத்தை தீர்ப்பு எழுதிவிட்டால் அந்த நரகத்திற்கு நரக காவலர்கள் இழுத்துச் செல்கின்ற பொழுது அந்த காவலர்களிடத்திலே என்னால் வர முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியும் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய வேலையை பாருங்கள், நான் வர முடியாது என்று அந்த நரக காவலர்களிடத்திலே சொல்லிக் கொண்டு நீ ஒதுக்கிக் கொள்ள முடியுமாக இருந்தால் நீ பாவம் செய்து கொள். என்னை நாம் அவர்கள் இப்படி கூறுகிறீர்கள்? நரக காவலர்கள் எவ்வளவு பலம் மிக்கவர்கள், அவர்களுக்கு எவ்வளவு சக்தி ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான், எப்படி அவர்களிடத்தில் தப்பிக்க முடியும்? நான் தப்பிக்கவே முடியாது, பிறகு எப்படி நீ பாவம் செய்கிறார் என்று அந்த 5 விஷயத்தை கேட்டுவிட்டு அந்த மனிதர் அந்த இடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி திரும்பி சென்றார் என்று அந்த வரலாறிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அதனை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்நேரமும் ரப்பு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு நொடியும் அவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனை, அந்த உணர்வு நமக்கு மத்தியிலே வருகின்ற பொழுது பாவங்களில் இருந்து நாம் விடுபட்டு பரிசுத்தமான ஒரு புனிதமான மனிதர்களாக வாழலாம். ஆகவே